நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் அனைவரையும் வருக வருக இருதரம் கூப்பி வரவேற்று இந்த நிகழ்ச்சியினை வெறும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிற வாரிகள செயலாளர் அனைவருக்கும் இந்த எண்ணங்கள மக்கள் இருக்க அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கிராம சேர பேசுகிறீங்க அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வந்து அனைவரும் வருகிறவர்கள் அவர்களுக்கு நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளரும் எடப்பாடியார் அவர்களின் ஆணையாளரும் கழக துணை பொதுச் செயலாளர் நட்ட விஸ்வநாதன் அவர்களின் ஆணையாளரும் கழக பொருளாளர் சீனிவாசன் அவர்கள் அறிவுறுத்தல் நம்முடைய ஆய்வியல் கண்ணன் அண்ணன் அவர்கள் அறிவுறுத்தல் கழக சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் சேகர் அவர்களின் அறிவுறுத்தல்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 109வது பிறந்தநாள் மனித புனிதர்களுடைய பிறந்தநாள் சத்துரவட்ட சரித்திர நாயகர் எம்ஜிஆர். இன்று எம்ஜிஆர் என்கின்ற ஒரு புனிதர் இல்லவென்றால் தமிழ்நாடு வந்து ஒரு கலைஞருடைய குடும்ப சொந்தா இருக்கலாம், கலைஞர் நாடா இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை மாற்றி காமிச்சவர் ஒரே நம்ம தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்து நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா, அடுத்து புரட்சி தமிழர் எடப்பாடியார். இன்று நம்முடைய புரட்சி தலைவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடுவது அனைவரும் ஒரு மனித புனிதருடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் வந்து நீங்க எல்லாரும் பாருங்க, ஒரு இதெல்லாம் வந்து ஒரு நடுத்தர பண்ற மக்கள் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறோம். இன்னைக்கு வந்து ஒரு சிலர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. ஒரு வருஷம் முதல் வச்ச தட்டிய அடுத்த பிறந்தநாள் வரைக்கும் கட்ட மாட்டாங்க. காரணம் வந்து அராஜக திமுக. நீங்க பாருங்க, இந்த தமிழா ஒருத்தர் வந்து ஒரு மாசம் அந்த தட்டியை வச்சிருக்காரு, 1.5 மாசம் ஆச்சு, 1.5 மாசம் 2 மாசம் அந்த தட்டியை கோயில மறைச்சு வச்சிருக்காரு. ஒரு அராஜக ஆட்சியில திமுக ஆட்சி. நான் ஏன் சொல்றேன்னா, வத்தலக்குள்ள வியாபாரிகள் கூட பாருங்க, எங்கனக்குள்ள போய் பார்த்தாலும் தட்டியாட்ட இருக்கு, வியாபாரி முகமே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நாங்கள் எம்ஜிஆர் பிறந்தநாள் கொண்டாடலாம், இந்த வச்சிருக்கோம், சாயந்தரம் எடுத்துருவோம். ஆனா இந்த பொதுமக்கள் நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு தட்டி வந்து 6 மாசம் 1 வருஷம் இப்போ வந்து தட்டி கலாச்சாரத்தை ஒதுங்கிறதுக்கு அதிமுக ஆட்சி வந்தது. அதிமுக ஆட்சி வந்தால்தான் இந்த தட்டி கலாச்சாரம் அராஜகம் எங்க பார்த்தாலும் பிரச்சனை. அதாவது வத்தலக்குள்ள வந்து எங்க பார்த்தாலும் நாட்டு வைக்கிறான், எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான், எங்க பார்த்தாலும் கணேஷ் கோயில தடை செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்துமே வத்தலக்குள்ள கிடைக்குது. இந்த பொருள்களோட கிடைக்கிறதுக்கு இப்ப ஆட்சியாளர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்குமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆட்சியாளர் இந்த ஆட்சியாளரோட ஆசீர்வாதத்தோட அனைத்து பொருளும் இங்க வைக்கிறாங்க. இப்படி ஒரு அவலங்களை வத்தலக்குள்ள காப்பாற்றுறதுக்கு வர்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு கேட்கிறோம், ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. எடப்பாடியார் யாரும் பண்ணா ஓட்டு போடுங்க. இந்த அராஜக திமுக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா அராஜகம் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. அதாவது நான் இதே இடத்துல வந்து ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் கடை கட்டுறாங்க, கடை கட்டினோடனே ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் 2 கடை பிடிச்சிருக்காங்க. ஒரு கடைக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு பேரம் நடந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு அது இது உண்மையா பொய்யாங்கிறது பொதுமக்கள் நீங்களே பாருங்க. இன்னைக்கு வந்து போன வாட்டு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 7 அறிவிச்சாங்க. 7 அறிவிச்சப்போ நாங்களே போய் கேட்டேன், நான் என்ன கோரிக்கை கேட்டோம். அதாவது பழைய கடை வச்சிருந்தவங்களுக்கு கடையை ஒதுக்கி கொடுத்துருந்தேன். அவங்க வந்து ஏறக்குறைய நம்ம ஊருக்காரங்க 30 வருஷமா நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடையை ஒதுக்கி கொடுங்க. 2வது வந்து கடையை வந்து பேரம் பேசி நிற்கிற கவுன்சிலரை இது, அதாவது மார்க்கெட்ல இவங்க 7 நோட்டீஸ்ல வந்து
20 கடையை ஒதுங்கி வச்சுட்டு அவங்களுக்கு ஒதுங்கி வச்சுட்டு மீதி கடையை பூரா ஏலத்துக்கு கொண்டு வந்தாங்க. இது தப்பா ரைட்டா? இந்த தப்ப வந்து அங்க இருக்க வியாபாரிகளே கேட்கலாம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால வியாபார பொதுமக்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து கேட்கறதுக்கு தயங்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட் சொத்து, யாரும் அப்படி சொத்து இல்லை. நல்லா எதிர்த்து பாருங்க. இவர் வந்து இவர் பூர்வீக சொத்துல இருந்து கடையை பிடிச்சு கொடுக்கல. இது கவர்மெண்ட் சொத்து. இந்த கவர்மெண்ட் இடத்துல பழைய ஆளுங்க இருந்திருக்காங்க. இருந்தவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கடையை கொடுங்கன்னு நாங்க சொல்லிட்டோம். இதை வந்து இல்லைங்க நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படியே ஈவோ வந்து அவரால் பேச முடியல. இப்ப இருக்க மாபெரும் தலைவர், தெற்கு தெருவை சேர்ந்த மாபெரும் தலைவர், அவருக்கு என்னன்னு கேட்டா அந்த தலைவர் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலங்கிறார். அப்படி ஒரு அவலன்ல இதை பூரா கண்ட்ரோல் யார் வச்சிருக்கா? ஒரு கவுன்சிலரை சுதந்திரமா, ஒரு பேரூராட்சி தலைவரை சுதந்திரமா செயல்படுத்த விட முடியல. எதை கேட்டாலும் மேல அங்க பார்த்து யாரை பார்க்கறது? இது வந்து குடும்ப சொத்துல தம்பி. இது வந்து அரசு சொத்து. இந்த சொத்தை யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தயவு செய்து தெற்கு தெரு வந்து எப்பயுமே வீரமான இடம். இந்த இடத்துல இருந்து நீங்க வந்து ஒரு தலைவர் வந்திருக்கீங்க. உங்களை பாராட்டுறதா இல்ல வந்து உங்களை வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு ரோட்ல சாக்கடை அடைச்சிருச்சுன்னா கேட்டா எனக்கு தெரியல. ஒரு எல்லா பக்கம் ரோடு டேமேஜா இருக்கு, அதை கேட்டா எனக்கு தெரியல. எதுவுமே தெரியாம ஒரு தலைவர், ஒரு அற்புதமான தலைவர், எதுவுமே தெரியல. அவருக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை தெரியல. இந்த சைடுல நீங்க போறீங்க வர்றீங்க டெய்லிய இங்க உள்ள பூரா கடைக்காரங்க வியாபாரம் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்ல, கடையை இடிச்சிங்கல்ல, கடையை இடிச்சு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல கடை கொடுக்குறோம்னு. உங்களை நாங்கள் அதிமுக சார்பில் கடை கொடுக்காதீங்கன்னு சொல்றோமா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு கொடுங்க. கொடுத்த மீதி கடை வந்து காய்கறி கடைக்காரங்களுக்கு நீங்க கொடுங்க. இன்னைக்கு வந்து காய்கறி கடைக்காரங்க யாருமே வந்து பெரிய லட்சம் கிடையாது. இன்னைக்கு டெபாசிட் அமௌண்ட் வந்து 1.5 லட்சம் ரூபாய் போட்டுருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காய்கறி விற்கிறவன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு எங்க போறான்? ஒரு காய்கறி விற்கிறவன் 2 லட்சம் ரூபாய்க்கு எங்க போறான்? காய்கறி விற்கிறதுக்கு டெபாசிட் வந்து 2 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய். இந்த ஏலம் நியாயமா நடக்குமா? இந்த ஏலத்தை வந்து ஒரு வட்டிக்கடை முதலாளியை நடத்துறதுக்கு இவங்களே வந்து உள்வாடகைக்கு விடுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதை வந்து கண்டிச்சுதான் நாங்கள் ஏலத்தை நிப்பாட்டிக்கலாம். கலெக்டரை போய் பார்த்தோம், எல்லா அனைத்தையும் பார்த்துட்டு ஏலத்தை நிப்பாட்டிக்கலாம். இப்ப 23ஆம் தேதி திருப்பி வந்து அந்த பழைய கடைக்காரங்களுக்கு நாங்கள் கடை ஒதுங்கி இருக்கோம். நாங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. பழைய கடைக்காரங்களுக்கு எந்த கடையை ஒதுக்கிருக்கீங்க? உள்ளுக்குள்ள இருக்க கடையை நாங்கள் ஒதுக்கிருக்கோம்னா உள்ள வியாபாரம் ஓடுமா? உடன் பர்பஸ்க்காக இருக்க இடத்த போய் வியாபாரிகளுக்கு கொடுத்தா இது நியாயமா? அவங்க வாழ்வாதாரம் பாதிக்குமா? பாதிக்கலாம். இது இது யார் முடிவு பண்ணணும்னா அந்த இதுல சும்மா சொல்றாங்க. அவங்க யாரை கேட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. காரணங்களை சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. இது ஒரு தலைவருடைய பவர். இந்த தலைவர் பார்த்து இந்த வியாபாரிகளையும் இந்த விவசாய காய்கறி காப்பாற்றலாம். காப்பாற்றுறதுக்கு உங்களால முடியல. அப்படி காப்பாற்றுறதுக்கு முடியலன்ட்டு அப்புறம் நீங்க கவுன்சிலருக்கு பேரம் பேசுறீங்க. ஒரு கவுன்சிலருக்கு 2 கடை, ஒரு கவுன்சிலருக்கு 2 கடை. நாங்க வந்து கவுன்சிலருக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க. இது வேற நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மை சம்பவம். இன்னைக்கு பேரூராட்சி நிர்வாகம் பயங்கரமான சீர்கேடு. எங்க பார்த்தாலும் பேரூராட்சி நிர்வாகத்துல பெரிய குழப்பம். இவரை வந்து நான் குறை சொல்லணுங்கிறதுக்காக, தலைவர் குறை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். உங்களுடைய நிர்வாக திறமை என்னாச்சு? இதே வத்தலக்குண்டு பேரூராட்சிய தெற்கு தெருவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் செட்டியார் இருந்தாரு. அடுத்த அந்தோணி சார் இருந்தாரு. அவங்க எல்லாம் இருக்கிற காலத்துல ஊருடைய நன்மை எப்படி போச்சு? யாருக்கும் பயப்படாம செஞ்சாங்கல்ல. அது மாதிரி நீங்களும் செய்யுங்க. வியாபாரிகள் கடையை கொடுங்க.
அதனால வர்ற விஷயத்தை பாருங்க, பொதுமக்கள் உங்களை பாராட்டுவாங்கல்ல. இன்னைக்கு வியாபாரியை கடை கொடுக்குற கேட்டா நகர செயலாளரை போய் கேளு, மாவட்ட செயலாளரை போய் கேளுங்கிறீங்க. இது என்ன நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் சொத்தா? ஒரு போதும் என்ன பாடுபட்டு இருக்க அந்த கடைக்காரன் கூட வாழ்வாதாரம்னா நம்மளுக்கு என்ன பாடுபட்டுறான்னு நம்மளுக்கு தெரிய வேணாமா? கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றோம். அதை நீங்க மறுக்கிறீங்க. அதுக்கு காரணம் பின்னணி என்னன்னா, எதை கேட்டாலும் மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கணும். மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கணும்னா நான் கேட்கிறேன், மாவட்ட செயலாளர் இந்த ஊர்ல தலைவர் இல்ல மாவட்ட செயலாளர்னா நீங்க ஓட்டு கேட்டு வர்றப்ப இதெல்லாம் கேளுங்க. ஒண்ணு இதெல்லாம் ஒண்ணு இது வந்து ஒளிமுறை கிடையாது. ஓப்பனா சொல்றான், சேலஞ்சுன்னு சொல்றான். இந்த கடையை பழையாலும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய சதியே நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து அண்ணாதிமுக கட்டாயம் பழைய இருந்து அவங்களுக்கு கடை கொடுக்குறதுக்கு ஈவோட பேசிட்டோம், கலெக்டர்கிட்ட பேசிட்டோம். நீங்கள் வியாபாரி சங்கத்தில் இருந்து ஒரு முடிவு எடுங்க. முடிவு எடுத்து தலைவரை போய் வலுக்கலையாம பண்ணுங்க. அப்புறம் தரம் மறுத்துட்டாருன்னா வாங்க, நாங்க போராட தயாரா இருக்கோம். நீங்க வியாபாரிகள் காய்கறி சங்கத்தை சேர்ந்தவங்க தயாரா இருந்தா வாங்க. உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு தான் கடை, அடுத்து வந்து ஏழை விடுங்க. ஏழை விடுற கடையை 25,000 ரூபாய் டெபாசிட். நாங்க அண்ணாதிமுக ஆட்சியில் வந்து ஏழை விட்டோம், வெறும் 25,000 ரூபாய். சாதாரண ஒரு சாதாரண ஏழை கலந்து தரணுங்கிறதுக்காக நாங்க 25,000 ரூபாய் டெபாசிட் கொடுத்தோம். இன்னைக்கு வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் ஏதாவது தப்பான வேலை பாவம். நீங்க கடைசி கட்டத்தில் இருக்கீங்க. இந்த திமுக வந்து கடைசி கட்ட ஆட்சியில் இருக்கு. இந்த கடைசி கட்ட ஆட்சியில ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். பொதுமக்களுக்கு நல்லது செய்யுங்க. நாங்க வந்து அதிமுக ஆட்சி வந்தவனே ஒரு தனி நபர் தெரிஞ்சு பாத்ரூம், ஒரு பாத்ரூம் வந்து ஒரு பாத்ரூமுக்கு யூரின் போனா 10 ரூபா, பாத்ரூமுக்கு போனா 10 ரூபா, குடிச்சா 10 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தாரு ஒரு தனி நபர். அவர்கிட்ட வந்து போராடி கோர்ட் ஹைகோர்ட் வரைக்கும் போராடி அந்த 10 ரூபாய் திருப்பி வந்து நாங்க வாங்கினோம். ஹைகோர்ட்ல வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு நாங்க போட்டேன். எல்லாம் பயங்கரமான மிரட்டல் அப்படி இப்படின்னாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கு நம்ம. அதனால யாருக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மடியில கிளம்புனா வழியில பயம் இல்லை. நாங்க வாட்டுக்கு பத்திர கொண்டு அரசியல் ஏதோ அதை பேசிட்டு போய்கிட்டே இருப்போம். நாங்க அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்தப்ப இந்த பாத்திரம் வந்து இலவசமா கொடுத்தோமா கொடுக்கலையா? அந்த தெற்கு தெரு மக்களுக்கு பூரா தெரியும். இலவசமா கொடுத்தோம்ல. இன்னைக்கு எதுக்கு அந்த பாத்ரூம் வந்து நீங்க கட்டணம் வாங்குறீங்க? பாத்ரூம் வந்து நீங்க கட்டணம் கழிப்புற ஏன் உங்களுக்கு கொள்ளை அடிச்சதெல்லாம் பத்தாதா? 2 ஏக்கர் போட்டீங்க, மண் அள்ளிங்க, கஞ்சா விற்கிறீங்க, சாராயம் விற்கிறீங்க, லாட்டரி டிக்கெட் விற்கிறீங்க. இல்லையே பொதுமக்களை போட்டு ஒரு யூரின் போறவனுக்கு 10 ரூபா விடுறாங்க. இந்த ஒரு அவல ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் 2026 தேர்தல். இந்த தேர்தலை உங்களை பயன்படுத்திக்கீங்க. நான் வந்து யாரையும் வந்து புரட்சி சொல்லல. உங்களுடைய பவரை நீங்க எடுத்து வேலை பார்த்தீங்கன்னா உங்களை நம்பித்தான் ஊருக்கு ஓட்டு போட்டாங்க. அது உங்களுக்கு நல்லது. இப்ப எங்க கவுன்சிலர் போல வந்து இளமாண்டி ஒருத்தர் இருந்தாரு. அவர் கூப்பிட்டு ஒரு சாக்கடை கூட அண்ணா அள்ளிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இருக்க உங்க கவுன்சிலரை கூப்பிட்டு எதனாச்சும் சொல்ல முடியுதா? இந்த கவுன்சிலரை பார்க்க முடியுதா? பொதுமக்கள் நீங்க தான் சிந்திக்கணும். ஏதோ ஒரு காரணத்திற்காக ஓட்டை போட்டீங்க. ஓட்டை போட்டுட்டு நீங்க வந்து மக்கள் வர புதிக்கிடுங்க. 3000 ரூபாய் கொடுத்தோம், பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தோம். பொங்கலுக்கு நீங்க 3000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு வீட்டு வரி 12,000 ரூபாய், 350%. வீடு வந்து 350% வரை கூட்டியிருக்கான். கரண்ட் பில்லு 200 ரூபாய் கட்டின கரண்ட் பில்லு 1200 ரூபாய். இதை கூட்டிட்டு ஒரு அன்றாட வாழ்க்கை பிரச்சனை இதெல்லாம் கூட்டிட்டு இப்ப வந்து நாங்க வந்து 3000 ரூபாய் பொங்கல் கொடுத்தோம். 3000 ரூபாய்
வருஷம் உங்களுக்கு கொடுத்தியா? அதுக்கு முந்தின வருஷம் உங்களுக்கு கொடுத்தியா? எல்லாமே மக்களை ஏமாத்து வேலை. திமுக எப்பயுமே ஏமாத்துற கம்பெனி. இந்த கம்பெனியை தமிழ்நாட்டை விட்டு அகற்றுறதுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. அதுதான் பொதுவா தெற்கு தெருவை சேர்ந்த மக்கள் எப்பயுமே அறிவார்ந்தவர்கள், ரொம்ப சிந்திக்கக்கூடியவங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு தலைவர் வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அந்த தலைவர் உங்களுக்கு சரியா செயல்படல. தயவு செய்து அடுத்து 2026 எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவாரு. உங்களோட அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்யப்படும். உங்களுடைய ஆசை பிரகாரம் தெற்குத்துறையிலே ஒரு நல்ல தலைவர் கூட நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். நாகேஸ்வரன் இருக்காரு, காசு வேணாம் இருக்கலாம், அவருக்கெல்லாம் உறுதியானவர். எங்கிட்டோ பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளை எங்கிட்டோ கட்சிகள் உலகம் கூட நாகேஸ்வரன் கட்டாரி என்ன அனந்த பண்ண இந்த அண்ணன் இவரு மாமா வேணுகோபால இவங்கெல்லாம் இந்த இயக்கத்தை கட்டி காத்தாங்க. அதனால இந்த ஏனையாவை பொறுத்தவரை தயவு செய்து சிந்திச்சு பார்த்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீங்க அனைவரும் ஏற்றலைக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டு இப்போது இந்த இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சியை நம்முடைய நகர பொருளாளர்